விஜய் அவர்களை எம்ஜிஆருடன் ஒப்பிட முடியாது. ஆனால் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் சக்தி இருக்கிறது. மக்கள் ஆதரவு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா சார்? இல்ல சார், மக்கள் ஆதரவு தேர்தல் முடிவுகளை மாற்ற வேண்டிய அளவுக்கு இருக்கிறதான்றதுதான் கேள்வி. நீங்கள் தமிழக அரசியல்ல ஒரு தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவார். யார் வெற்றி பெறப் போகிறார்கள், யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதை தீர்மானிக்க போகிற அளவுக்கு இவருடைய ஓட்டு சிதறல் இருக்கும். போட்டு கண்ணாமண்ணான்னு பல தொகுதிகளில் ஓட்டை வாங்குவார். வாங்கும்போது அதனால சில தொகுதிகளில் திமுக பாதிக்கப்படும், சில தொகுதிகளில் அதிமுக பாதிக்கப்படும். விஜய் ஓட்டை கெடுத்தவரா முடிஞ்சிடக்கூடாது. முடிஞ்சிருவாரோன்னு பல பேர் கணிக்கிறார்கள். ஆனாலும் கூட இப்போது முதல் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி 20% வாக்கு வாங்குவதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. இப்ப 2026 காலம் ரொம்ப சூடாயிடுச்சு. இதுல அதிமுகவோட நிலைப்பாடு எப்படி சார்? அதிமுக மிக பலவீனமான நிலையில் இருக்கிறது. குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் ஏற்ற வேண்டிய பேஷண்ட் மாதிரி. எதை வச்சு சார் சொல்றீங்க? இல்ல, அதிமுகவிடம் யார் இருக்கிறார்கள்? பாரதிய ஜனதா இருக்கிறது. பிளவுபட்ட பாமகவின் ஒரு பகுதி இருக்கிறது, அவ்வளவுதான். பாரதிய ஜனதா பிளவுபட்ட பாமகவின் ஒரு பகுதியை வைத்துக் கொண்டு அந்த கட்சியால் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு களத்தில் இருக்கிறது என்று நான் கருதவில்லை. அதிமுகவின் ஒரே பலம் அதனுடைய இரட்டை இலை சின்னம்தான், அந்த வாக்கு வங்கி தான். செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர் அந்த முகம்தான். திரு எடப்பாடி பழனிசாமியை வைத்து ஓட்டு போட போவதில்லை. ரெட்டலையை பார்த்து ஓட்டு போட போகிறார்கள், எம்ஜிஆரை பார்த்து ஓட்டு போட போகிறார்கள். ஆனால் ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு வலிமையான கூட்டணி இருக்கிறதா என்றால் இல்லை. வலிமையான கூட்டணியை உருவாக்குகிற முயற்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைந்து விட்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இபிஎஸ் ஐயா அவர்கள் எலெக்ஷன்ல ஜெயிச்சா எல்லாருக்குமே 10,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு காலையில சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இன்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி சில வாக்குறுதிகள் அதிமுக சார்பில் அறிவிக்கப்படும். அதே போல சில தொகுதிகளுக்கான வேட்பாளர் அவர் அறிவிக்கக்கூடும் என்று தகவல்கள் இருந்தன. வேட்பாளர்களை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று நான் ஏற்கனவே தெரிவித்திருந்தேன். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியுடனோ பிற கட்சிகளுடனோ தொகுதிகளுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எவை என்பவையெல்லாம் முடிவு செய்யப்படாமல் வேட்பாளர்களை அறிவிப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்று நான் ஏற்கனவே நேர்காணலில் தெரிவித்திருந்தேன். அதுதான் நடந்திருக்கிறது. இன்றைக்கு எதுவும் வேட்பாளர் அறிவிக்கவில்லை. ஆனால் சில வாக்குறுதிகள் அதிரடியாக திமுக 5,000 ரூபாயை வங்கி கணக்கிலே வரவு வைத்ததை போல தாங்களும் ஏதாவது செய்ய வேண்டும், செய்தால்தான் மக்களை கவர முடியும் என்கிற ஒரு கட்டாயத்தின் காரணமாக அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சி அமைக்குமானால் 2026 தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குமானால் அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரு என்ன சொல்றது, நிவாரணத் தொகையா ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. 10,000 ரூபாய் வந்தவுடன் அளித்து விடுவோம் என்று சொல்லியிருப்பது ஒரு அதிரடி அறிவிப்பு என்று எடுத்துக்கொள்ளலாமே தவிர அது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். கொடுக்கிறதுக்கு பணம் இருக்கா சார்? அதுதான் அவரிடம் கேட்டிருக்கிறார்கள். கேட்டால் வரி போடுவீர்கள், வரி போட்டு கொடுப்பீர்களா என்று கேட்டால் அதெல்லாம் நிதித்துறையைச் சேர்ந்தவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். வரியை போட்டு என்ன மாதிரி செய்யணும் செய்வார்கள், செய்வோம்னு சொல்றாரு. அதாவது வரி போடாமல் செய்ய முடியாது. அதாவது மக்கள் தலையில தான் அந்த சுமையை ஏற்றணும். எப்படி திமுக ஆட்சியில வீட்டு வரி, மின்சார கட்டணம் எல்லாம் ஏற்றினாங்களோ அந்த மாதிரி இவங்களும் ஏற்றுவான்னு சொல்றாங்க. அதை தவிர என்ன சொல்லியிருக்காரு, இந்த 10,000ன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது. 1,80,00,000 குடும்ப அட்டைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல அரிசி அட்டை, சர்க்கரை அட்டைன்னு பார்த்தா கூட, சர்க்கரை அட்டையை கழிச்சா கூட, ஆனா இவர் சொல்வது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும். ஏமாற்ற முடியாது. ஸ்டாலின் அரசு ஏமாற்றியது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தரோம்னு சொல்லிட்டு, உரிமை தொகை தரோம்னு சொல்லிட்டு ஒரு பகுதியினருக்கு தான் உரிமை தொகை தராங்க. அது போல இவர் சொல்லல, அனைத்து குடும்பங்களுக்கும் தர்றோம் அப்படின்னு தெளிவாவே சொல்றாரு.